உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். ரெண்டு பேருக்கும் உரிமை உண்டு. ஒய்ஃபுக்கு உரிமை உண்டு, அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு உரிமை அவங்களுக்கு உண்டு. இவருக்கும் உரிமை உண்டு தன்னுடைய கேஸை எடுத்து வாதாட. ஆனால் சட்டமும் தெரிந்து கொள்ள வேண்டும். உரிமையும் தெரிஞ்சுக்கணும், சட்டமும் தெரிஞ்சுக்கணும். திருமணமான ஒரு தம்பதி, அந்த அம்மா ஒரு கேஸ் போடுறாங்க கணவன் மேலே. அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. கணவன் என்ன ப்ரூவ் பண்ணுறாரு? மரபு அணு சோதனை மூலமாக, அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணிடுறாரு அந்த குழந்தை தனக்கு பிறந்ததில்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுறாரு. இந்த சுச்சுவேஷனில் அவர் மெயின்டெனன்ஸு இந்த குழந்தைய கொடுக்கணுமா வேணாமா, அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அண்மையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு மேடம் வந்து சேர்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் உறவு வருது. ஒரு 3 வருஷம் அந்த அம்மா அங்கே வேலை பார்க்குறாங்க. மார்ச் 2016 அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஏப்ரல் 2016 அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வருது. அவங்க கோர்ட்டுக்கு போய் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் அவர் பேரில் கேஸ் போடுறாங்க. அது மட்டுமல்ல, எனக்கும் என்னுடைய பெண் குழந்தைக்கும் மாதம் 25,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேஸ் போடுறாங்க. இந்த கேஸு ட்ரையலுக்கு வருது. இந்த கணவர் என்ன பண்ணுறாரு? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அந்த குழந்தை எனக்கு பிறந்ததே இல்லை, அதனால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், மரபணு சோதனை எடுக்கணுன்றாரு. அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அதுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வருது. அதில் என்ன ப்ரூவ் ஆகிடுதுன்னா, அந்த குழந்தை இவருக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுது. இதை விசாரித்த நீதிபதி அவர்கள், இவருக்கு பிறந்த குழந்தை அது இல்லைன்னு ப்ரூவ் ஆன பிறகு அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இவருக்கு கிடையாது. அந்த அம்மா ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. ஹைகோர்ட்டு இதே தான் முடிவு பண்ணுது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, மரபு அணு சோதனைக்கு 2 பேரும் ஒத்துட்டீங்க, அதனால் இந்த ரிசல்ட்டு 2 பேரும் ஒத்து தான் ஆகணும். அதனால் அவருக்கு பிறந்தது இந்த குழந்தை இல்லை என்று மரபு அணு சோதனை டிஎன்ஏ டெஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பிற்பாடு he is not liable to pay maintenance. அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய சட்ட ரீதியான நிர்பந்தம் இவருக்கு இல்லை என்று முடிவு சொல்லிடுது. இருந்தாலும் ஒரு சிம்பத்தட்டிக் வியூ எடுத்து அந்த கோர்ட் என்ன சொல்லுது, அந்த குழந்தைக்கு தேவையான வசதிகளை செய்யுமாறு அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவு ஒன்று போடுதுங்க. எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் உங்களுக்குன்னா, உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். ரெண்டு பேருக்கும் உரிமை உண்டு. ஒய்ஃபுக்கு உரிமை உண்டு, அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு உரிமை அவங்களுக்கு உண்டு. இவருக்கும் உரிமை உண்டு தன்னுடைய கேஸை எடுத்து வாதாட. ஆனால் சட்டமும் தெரிந்து கொள்ள வேண்டும். உரிமையும் தெரிஞ்சுக்கணும், சட்டமும் தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவுகள் எல்லாம் ஏற்றும் பொழுது இது பெரிய பெரிய வழக்கறிஞர்களுக்கோ சட்ட மேதைகளுக்கோ போடக்கூடிய பதிவுகள் அல்ல. சாதாரண மக்களுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக. அதனால் நான் செக்ஷனை கோட் பண்ணல, நான் வந்து எந்த சட்ட பிரிவில் சொல்லலை, எந்த எவிடன்ஸு நான் சொல்லலை, பொதுவான கருத்து. ஏனென்றால் இதெல்லாம் உங்கள் அட்வொகேட்டுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவில் நான் போடுறது என்னன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக ஒரு குழந்தை அவருக்கு பிறந்தது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அவருக்கு சட்ட ரீதியாக அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அந்த நிர்பந்தம் இல்லைன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவுலாம் பார்க்கும் பொழுது கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேர்களுக்கு போய் சேரும். சட்டம் சம்மந்தப்பட்டோ படிப்பு சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டெல்லாம் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அடுத்த எபிசோட கவர் பண்ணுவேன். இந்த பதிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.